காங்கிரஸ்காரங்க ரொம்ப முக்கியத்துவமா நின்றுக்கணும். காமராஜர் தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் காமராஜர். அவங்களே அமைதியா இருந்துட்டாங்க. காமராஜர் வந்து ஒரு சாதிய தலைவர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? காமராஜர் சொல்ற கேளுங்க. காமராஜர் வந்து அவர் ஆளும் போதே நாடார்களுக்கு யாருக்கும் மந்திரி சபையில இடம் கொடுக்கல. அவர் வந்து சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் அவர். நாடார்களை எந்த இடத்துலயும் அவர் பிரதிநிதித்துவம் படுத்தல, அவர் முக்கியத்துவப்படுத்தவும் இல்லை. அப்படி பார்த்தா காமராஜருக்கு எதிராக அரசியல் பண்ணது யாரெல்லாம் பண்ணாங்கன்னா சீபா ஆதித்தனார் பண்ணாரு. அடுத்தல சங்கரலிங்க நாடார் பண்ணாரு. மாப்போசி இவங்க எல்லாருமே வந்து ஐயா காமராஜருக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ணவங்க தான். அப்ப அவங்களால நம்ம கொண்டாடாம விட்டுறலாமா? அவங்க சொல்றது நல்லா கேட்டுக்கிடுங்க. காமராஜர் வந்து காங்கிரஸ்காரர். அவர் வந்து நம்ம சமுதாயத்துல நாடார் சமுதாயத்துல பிறந்ததுனால அவர் ஒரு முதல்வரா இருந்ததுனால நம்ம அவரை மெச்சுறோம், புகழணும். கண்டிப்பா அவர் வந்து கடவுளுக்கு இணையான ஒரு நபர், கல்வி கண் திறந்தவர். நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீங்க திமுகவுல இருக்கக்கூடிய அப்பா அண்ணாச்சியா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியா இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களா இருக்கட்டும், இவங்க காமராஜரை கண்டம் பண்ணிட்டான் ஒருத்தன் அப்படிங்கிறதுனால கருத்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு போகும்போது கட்சிக்குள்ள அவங்களுக்கு சில நெருக்கடிகள் வரலாம். புரியுதா? அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும்.